மற்றொரு அரங்கில் இருந்து தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைகிறார். வணக்கம் எழிலரசன். தற்போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேட்டியளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். அதாவது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து 2-3 வாரங்கள் ஆக போகிறது. இன்னும் கூட தமிழகத்துல ஒரு புதிய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படாமல் இருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுதினத்துல அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது இப்போது வரை 9 அமைச்சர்கள் மட்டும்தான் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இன்னும் 22 அமைச்சர்கள் இடம் காலியாக இருக்கிறது. அதுல ஏற்கனவே பாவேகாவுக்கு ஆதரவு வழங்கிய காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவி வழங்குவது என்ற முடிவு வெளியாகி அது யார் யார் என்ற தகவல் எல்லாம் கூட அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. இந்த நிலைமையில பாவேகா என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா, தங்களுக்கு இக்கட்டான நேரத்துல ஆதரவு வழங்கிய இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், IUML போன்ற கட்சிகள் தலா 2 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை தங்களுக்கு வழங்கி இருக்கிற நிலைமையில விடுதலை சிறுத்தைகள் மற்றும் IUML போன்ற கட்சிகள் எங்களது அமைச்சரவையில இடம்பெறணும், நாங்கள் அந்த கட்சிகளுக்கு அமைச்சர் பொறுப்புகளை இலாக்குகளை வழங்க இருக்கிறோம்ன்ற முடிவுல அவங்க உறுதியாக இருப்பதாக நமக்கு தற்போது தகவல் உறுதியாக தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் பாவேகாவுடைய முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனாவே அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலைமையில கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் என்ன சொல்றாங்கன்றத நம்ம கூர்மையா கவனிக்கணும். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்க ஆதரவு வழங்குவது என்ற முடிவு எடுத்த போதே அவர்கள் தங்களது நிலைப்பாட்டை உறுதியாக தெரிவித்து விட்டார்கள். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் CPM கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ஏற்கனவே பாவேகாவுக்கு ஆதரவு நல்கிய போதே அவர் ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னாரு. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில் நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு வழங்குறோம். இந்த நிலைமையில எங்களுடைய ஆதரவை நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு வழங்குகிறோம், அதுவும் நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் வழங்குகிறோம். அது மட்டுமல்ல, தாவேகாவினுடைய அமைச்சரவையில நாங்கள் எந்த நேரத்திலும் இடம்பெற மாட்டோம் என்று அவர்கள் தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். ஆனால் அதன் ஊடாகவே அவர்கள் இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒருவேளை CV சண்முகம் தலைமையில பிளவுபட்டிருக்கிற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு வழங்கும் பட்சத்துல அது மட்டுமல்ல ஆதரவு வழங்கி அதன் அடிப்படையில CV சண்முகம் தலைமையில் இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாவேகா தமிழக வெற்றி கழகம் சார்பா அமைச்சர் இலாக்காக்கள் அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டால் எங்களது ஆதரவு நாங்கள் இப்ப வழங்கி இருக்கிறோம் இல்லையா, அதை நாங்கள் திரும்ப பெறுவது பற்றி நாங்கள் பரிசீலிப்போம் என்று அவர்கள் தற்போது ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் CV சண்முகம் தலைமையிலான அந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களது ஆதரவை அவர்கள் வழங்கக்கூடாது என்பதுல அவங்க தெளிவாக இருக்கிற அந்த கருத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, வழங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலைமையில நாம இது தொடர்பாக விரிவாக பேசலாம். இந்த நிலைமையில அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடத்தில் நாம் பேசலாம். வணக்கம் சார். இப்ப நீங்க தற்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் உற்று நோக்கி கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார், CV சண்முகம் தலைமையிலிருந்து வருகிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு சகோதரத்துவத்தோடு எங்களுக்கு அந்த ஆதரவை வழங்கியிருக்கிறாங்க, தோழமை உணர்வோடு தான் அந்த ஆதரவை நாங்க பாக்குறோம் கண்டி, அவர்களுக்கு எங்களது அமைச்சரவையில நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க தெளிவா அவர் சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கம்யூனிஸ்டுகளும் மன்னிக்கணும் விடுதலை சிறுத்தைகளும் IUML போன்ற கட்சிகள் எங்களது அமைச்சரவையில இடம் பெறணும் அப்படின்னு அவர் வெளிப்படையாக ஒரு அழைப்பும் விடுத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் இந்தியா கூட்டணியை காலி பண்ணணும்னு வேலை பார்க்கிறாருங்க. தமிழ்நாட்டு அளவுல இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது திமுக தலைமையிலான அணியில காங்கிரஸ், அப்புறம் VCK, கம்யூனிஸ்ட், IUML மற்ற கட்சிகள் இருந்தாங்க. இப்ப அதுல வெற்றி பெற்ற பிறகு காங்கிரஸ் தாவேகா பக்கம் போயிடுச்சுங்கிற பார்க்கின்றோம். குடியரசுத் தலைவர் ஆட்சி வர வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில VCKவும் கம்யூனிஸ்ட், IUML வெளியில ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா இது எப்படியாவது இந்த ஆதரவு வெளியிலிருந்து ஆதரவு என்பதை கூட்டணி கட்சியாகவே மாற்ற முடியாதா பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்படிங்கிற கணக்குகளை ஆதவ் அர்ஜுனா போடுறாரு. இது இப்ப இல்ல, நீங்க தேர்தலுக்கு முந்தைய கணக்குகளே தாவேகோட கணக்கு, அதாவது இது ஒருவேளை சீட்டு ஜெயிக்காம பெர்சன்டேஜ் வந்திருந்தா கூட அந்த இந்தியா கூட்டணியில திமுகவை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம போகணும் அப்படிங்கிறத அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. சோ அந்த நோக்கத்தை நோக்கி வேலை செய்யறாரு. அப்ப நீங்க அமைச்சரவையில பொறுப்பு கொடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி உடஞ்சதுக்கு சமம் தானே. வெளியில இருந்து ஆதரவு இல்ல, உள்ளுக்குள்ளேயே போயாச்சு. அடுத்து 2029 பாராளுமன்ற தேர்தலும் இந்த கூட்டணி தாவேகா தலைமையிலான அணியில இவங்க எல்லாம் இருப்பாங்க. அது இந்தியா கூட்டணி அப்படின்னு பேர் வச்சுக்கிறதால தாவேகா தலைமையிலான அணி அப்படிங்கிறது வேற கதை.
பட் ஆனா இந்த இந்தியா கூட்டணி இருக்க கட்சிகள் எல்லாத்தையுமே காலி பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்து திமுகவை தனிச்சு விடணும் அப்படிங்கறத அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதற்காக தான் இந்த வலையை ஆதவ அர்ஜுனா விரிக்கிறார். ஏன்னா அவங்க அவுட் சைட் சப்போர்ட் சொல்லிய பிறகும் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் எல்லாம் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டாம்னு சொல்லிய பிறகும் இது மறுபடியும் அவர் தூண்டுறாரு அப்படின்னா அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்க முடியும். நிச்சயமாக ஜெகதீஸ்வரன் எங்களோட நேரலையில் தங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. இந்த விவரத்தில் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் வெளிப்படையாகவே கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் IUML போன்ற கட்சிகள் எங்களது அமைச்சரவையில இடம்பெற வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு என்பது முழுக்க முழுக்க திமுகவினுடைய கூட்டணியை முற்றிலுமாக நிர்மூலம் செய்வதற்கான ஒரு அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுகிறது என்ற கருத்துக்களை அரசியல் வல்லுநர்கள் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிற அந்த தகவல்களை நாம் கேட்க முடிகிறது. ஏற்கனவே திமுகவோடு இணைந்துதான் அவர்கள் நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருந்தார்கள். யார்? விடுதலை சிறுத்தைகள் மற்றும் IUML போன்ற கட்சிகள் திமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்தாங்க. அதிலும் குறிப்பா IUML என்ற கட்சி தொடர்ந்து பல ஆண்டுகளாக திமுகவுடைய கூட்டணியில தொடர்ந்து அவர்கள் களம் கண்டு வருகிற நிலைமையில விடுதலை சிறுத்தைகளும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில தேர்தலை சந்தித்த ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சிகளை முற்றிலுமாக திமுக கூட்டணியில் இருந்து மொத்தமாக தங்கள் பக்கம் இழுத்து விட வேண்டும். எதிர்வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து அந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் நகர்வாகவே தாவேக இந்த முடிவை எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே விடுதலை சிறுத்தைகள் மற்றும் IUMLக்கு தங்களது அமைச்சரவையில் இடம் வழங்க அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எழிலரசன் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.